தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே காலம் வந்து தரமான பதிலடி கொடுத்துட்டே இருக்குது. தலைவர் ஒரு இடத்துல சொல்லுவார், காலம் பேசாது ஆனால் பதில் சொல்லும் அப்படின்னு. அது வந்து 200% உண்மை அப்படிங்கிறது ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு காட்டிகிட்டே இருக்குது. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை போன்ற ஒரு நல்லவங்களை நம்ம விமர்சனம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம நல்லவங்களாக இருக்க முடியாது. ஏன்னா நல்லவங்களை விமர்சனம் பண்ண மாட்டாங்க, கெட்டவங்க தான் நல்லவங்களை விமர்சனம் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போது பொன்முடி பார்த்திங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை கடந்த காலங்களில் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுவும் தலைவர் வந்து அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னபோது கடுமையாக விமர்சனம் பண்ணார். இமயமலையிலே இரு, தமிழகத்துக்கு வராத அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார். இப்போ கடவுள் நீ ஜெயிலே இரு, வெளியே வராத அப்படின்னு அவருக்கு சொல்லிட்டார் போல். சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டு அவருக்கு சிறை தண்டனை கிடச்சிருக்கு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இங்கே யாருக்குமே தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இருந்தாலும் அரசியல் காரணங்களுக்காக அவங்க வந்து தலைவரை விமர்சனம் பண்ணாலும் அதுக்கு தலைவர் பதில் சொல்கிறதில்ல, காலம் பதில் சொல்லிட்டு தான் இருக்குது. இதுதான் கர்மா அப்படிங்கிறது. தலைவர் ரஜினி அப்படிங்கிற ஒரு மகானை விமர்சித்தவர்கள் கண்டிப்பாக நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. இதுதான் கடந்த கால வரலாறும் கூட.